மார்டின் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. செம்ம ஆக்ஷன் மூவிங்க, செம்மையா இருக்கு படத்தோட ட்ரெய்லரே. அப்படி இருக்கு. ஸ்டார்டிங்லயே வந்து இந்தியன் சோல்ஜர் அந்த மாதிரி ஒரு பாகிஸ்தான் அதுல மாட்டின மாதிரி அப்படி கொண்டு போயிருக்காங்க ட்ரெய்லர் மிகவும் அற்புதமா இருக்கு. துரு சர்ஜா அவர் நடிச்சிருக்காரு. அவர் ஆக்ஷன் மூவிக்கு அவருக்கு ஏத்த ஒரு ஃபிட்டான ஒரு பாடின்னு சொல்லலாம். அவரு நம்ம கையில ஒரு 5 கை வச்ச மாதிரி ஒரு ஆர்ம்ஸ் வச்சுட்டு செம்மையா ஆக்ஷன் கொளுத்திருக்காங்க. படம் ஃபுல்லா. படத்துல சேசிங் சீன்லாம் நிறைய இருக்கு. ஒரு ஃபெராரி காட்டுறாங்க, கண்டிப்பா கார் சேசிங் சீன் செம்ம வெயிட்டான ஒரு கார் சேசிங் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம படத்துல என்னடா அங்கங்க என்னடா இந்தியா இந்தியா இந்தியான்னு வருது அப்படின்னு பார்த்தா கடைசியில ஸ்டோரி வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் ஸ்டோரி. கண்டிப்பா படம் வந்து ஒரு இந்தியன்ஸ்க்கு ஒரு ஃபுல் ட்ரீட்டா இருக்கும். படத்தை வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு நிறைய வந்து ஈகரா வெயிட் பண்றான் அப்படின்னு சொல்லலாம். கேஜிஎஃப் அந்த ஒரு ஜேர்னல் போகாம அது வேற ஜேர்னல். பட் வந்து கேஜிஎஃப்க்கு ஈக்குவலா வந்து கொடுக்கணுன்றதுல ஃபுல் மைண்டடா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம படத்துல ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே அவ்வளோ விஷுவல் வந்து அவ்வளோ கிளியரன்ஸா இருக்கு. பார்க்கையில ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்கையில எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து அந்த ஃபீல் கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர்லயே அவங்க வந்து பண்ண ஹார்ட் ஒர்க்கு அது ஃபுல்லாவே தெரியுது. அவங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாம நம்மளோட ஹீரோ அவரோட ஹார்ட் ஒர்க்கும் நல்லாவே தெரியுது. ஃபைட்லாம் செம்மையா இருக்கும். கண்டிப்பா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேஜிஎஃப்னு சொன்னோன்னா இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் படத்துல வச்சிருக்காங்க. ரவி பஸ்ரூர் அவர் தான் மியூசிக் பேக்ரவுண்ட் பிஜிஎம் அவர் பண்ணியிருக்காரு. ரவி பஸ்ரூர் எல்லாருக்குமே தெரியும். கேஜிஎஃப் அதிர விட்ட அதே மியூசிக் டைரக்டர் தான். அவர் தான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மியூசிக் சிஸ்டம்ல இல்ல ஹெட்போன்ல நீங்க கேட்கல, லாஸ்ட் ஒரு வைப் சவுண்ட் மாதிரி வரும். அதுலயே தெரிஞ்சுக்கலாம் ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா வந்து மியூசிக் லெவல்ல அவர் ரவி பஸ்ரூர் வந்து கொடுத்திருப்பாரு. கன்ஃபார்மா வந்து இது வந்து விஷுவல் ட்ரீட்டாவும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு வந்து சவுண்ட் வரைச்சும் ரவி பஸ்ரூர் வந்து கொளுத்தி எடுத்துருவாருன்னு தான் சொல்லலாம். படத்தை மேக்சிமம் தியேட்டர்ல பாக்குறதுக்கு யார் யார் வெயிட் பண்றீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்து விமர்சனங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை.